வணக்கம், வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குஜராத்தி ஸ்பெஷல் டிஷ்ஷு, தால் தோக்லி. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குஜராத்தியில் ரொம்ப ஃபேமஸ் இந்த தால் தோக்லி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வேர்க்கடலை ஒரு 8 மணி நேரம் 1 கப்பு வேர்க்கடலையை ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு நல்லா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் நம்ம சுண்டலுக்கு எப்படி வேக வைப்போம் அந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு கப்பு கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள். ஜீரகத்தை நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு. தண்ணி போட்டு நல்லா நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசைவோம் அதே மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சதை இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி திரட்டுவோம் அந்த மாதிரி நல்லா திரட்டிட்டு பண்ணதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் அந்த தண்ணியில் நம்ம சேர்த்துடணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அது ஒரு சைடாக வெந்துட்டு இருக்கும். நம்ம வேர்க்கடலையும் நல்லா வேக வச்சு தனியாக அதையும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சைப்பழம் நல்லா பழுத்ததாக எடுத்துக்கணும். ஒரு பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் இதில் கொஞ்சம் எப்படி வேணும்னு கொஞ்சம் காரமாக வேணும்னா கூட 2 பச்சை மிளகா வச்சுக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன். அதையும் பொடியாக கட் பண்ணிவிடுங்க. எலுமிச்சைப்பழத்தை நல்லா சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லி, ஒரு புடி கொத்தமல்லி அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நல்லா கடாயில் இல்லைன்னா குக்கரில் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுட்டு எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூனு, பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு பச்சை மிளகா அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளியும் நல்லா வதக்கிடுங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கும். வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு 1 டீஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா வேக வச்சு நல்லா வெந்திருக்கு. அந்த வேர்க்கடலையை இந்த வதக்கி வச்சுருக்கிறதுல சேர்த்துருங்க. இப்போ பருப்பு ஒரு 1/4 கப்பு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிற பருப்பையும் சேர்த்துருங்க. அதோட நான் என்னென்னா நைட்டே நம்ம எப்போ டேயில் நான் சாம்பார் வச்சேன்னா அப்போவே கொஞ்சம் பருப்பு எடுத்து தனியாக வச்சுருவேன். அந்த பருப்பு தான் சேர்த்துருக்கேன் நான். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இந்த பக்கம் நம்ம நல்லா வேக வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த சப்பாத்தியை. அது நல்லா வெந்திருக்கும், அந்த தண்ணியிலேயே நல்லா வெந்திருக்கும். கரையாது, இந்த சப்பாத்தி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதோட சேர்த்துருங்க. இந்த வேர்க்கடலை இந்த பருப்பெல்லாம் இருக்குது இல்லையா, அதோடு சேர்த்து இதில் கொஞ்சம் நல்லா கலந்துருங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா. இது எல்லாமே சேர்ந்து கொதித்த உடனே
இதில் வந்து நம்ம எலுமிச்சப்பழம் நல்லா பிழிஞ்சிடலாம், கொத்தமல்லி தூவிடலாம். இது ஒரு 29 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பாம்பேயில் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரோட குஜராத்தி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எங்களை சாப்பிட கூப்பிட்ருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து குழந்த வந்து 2வது பொண்ணு, சின்ன குழந்த. எங்கள் வீட்டில் சாப்பிட கூப்பிடுவோம். உங்களுக்கு என்ன விருந்து வைக்கட்டும்னு கேட்டோன்னே எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது இது. தால் தோக்கரி பண்ணுன்னாங்க. எனக்கு ரொம்ப தெரியாது, எனக்கு அப்போ புதுசு, நான் ஊருக்கு போனது புதுசு. அப்போ எனக்கு வந்து சாப்பிட கூப்பிட்ருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டு எடுத்துகிட்டு வந்தோடனே எனக்கு ஒன்றுமே புரியல. நான் நினச்சேன் பூரி குருமா அது இதெல்லாம் கொடுப்பாங்கன்ட்டு போயிட்டு பசியோடு போய் உட்காந்தா இதை போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எனக்கு கொஞ்சோண்டு நான் சாப்பிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கு நல்லா ரொம்ப சாப்பிட்டாரு. இது என்னதுன்னா, அவர் தான் தால் தோக்கரி பண்ண சொன்னாருன்னொடனே நான் தான் பண்ண சொன்னேன் அப்படின்னாரு. எனக்கு வயிறு சாப்பிட ரொம்ப ஃபுல்லாக இதை சாப்பிட முடியல. இப்போ நல்லா பழகிட்டு நிறைய சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்துட்டு அப்போ போயிட்டு அதுக்கப்புறமேலு இதை சாப்பிட்டுட்டு அந்த தால் தோக்கரி என்னால் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறமேலு நாங்கள் ஹோட்டலில் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால இதை நான் கற்றுக்கிட்டு அடிக்கடி நான் செய்கிறேன். இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைமு புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு ஏதோ மாதிரி இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். இதில் சப்பாத்தி இருக்குது, நல்லா சூடாக போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் சாம்பார் வைக்கும் போதே கொஞ்சம் பருப்பு எடுத்து தனியாக வேக வைப்பீங்க இல்லையா, அப்போவே நீங்கள் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்போ வந்து நீங்கள் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி மாதிரி பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சத்தாக இருக்கும், நல்லாயிருக்கும்.